குறைப்பின் பாத்திக்கிறது எல்லாம் வருகும். எவ்வளவு பெரிய சிறந்த நபித்தோழர் தெரியுமா? ஒரு நாள் கடந்து போகிறார்கள் வாலிபர்களே, அன்பு வாலிபர்களே, பாதையில் கடந்து சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண் தோற்றத்தை பார்த்து நினைத்தார்கள். ஒரு பெண் நடந்து போகிறாரோ தெரியாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் போவது? சொன்னார்கள், குறை போகிறார் யார் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை உயர்த்தி அந்த ஹுரைமை கூப்பிட்டார்கள், யா ஹுரைம். அந்த சஹாபி ஓடோடி திரும்பி வந்து, ஏ யா ரசூலல்லாஹ் என்று கேட்க, அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுரைம் நிஅம ரஜுலு அன்த. இது ஒரு நபியுடைய வார்த்தை. அன்புவானவர்களே, என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த நபித்தோழரை பார்த்து, ஹுரைம் நீங்கள் மிக நல்ல மனிதர் என்றார்கள். ஒரு நபியுடைய வார்த்தையால் இந்த வார்த்தை பேச்சால் இந்த வார்த்தை வந்தால் அவர் சொர்க்கவாதி, அவர் பாக்கியம் பெற்றவர். ஹுரைமை பார்த்து சொன்னார்கள், ஹுரைம் நீர் நல்ல மனிதர், ஆனால் லவ்லல் ஹஸ்யத்தான், உன்னிடத்தில் 2 தன்மை இல்லாமல் இருந்தால் உரைவுக்கு வந்த கவலை இந்த நாள் உணர முடியாது, விளங்க முடியாது. ஒரு நபி நீங்கள் நல்லவர்களானால் 2 தன்மை நீ நல்லவனாக மாறுவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னது நான் கடவுள். ரலியல்லாஹு அன்ஹு கவலையுடன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த 2 தன்மை, இந்த தவறை நான் செய்திருக்கிறேன், இந்த தன்மை என்னிடத்தில் பலகீனமாக இருக்கிறது. முதலாவது சொன்னார்கள், இஸ்லாமு இதாரிக வஇர்காபு ஷாரிக. உங்களுடைய ஆடை கரண்டையை விட்டும் தாழ்ந்திருக்கிறது. உங்களுடைய ஆடை கரண்டை காலை விட்டும் கடந்திருக்கிறது. இரண்டாவது, நீங்கள் பெண்களை போன்று தலைமுறையை வளர்த்திருக்கிறீர்கள். இந்த 2ஐயும் குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். குறைவதையெல்லாம் ஒரு வலுதலுக்கு போனார்கள். தனக்கு கிடைக்க இருந்த மிகப்பெரும் ஒரு பாக்கியம், இந்த 2 விலகினத்தினால் ஒரு பாக்கியத்தையும் இருந்தார்கள். கவலையில் சென்ற குறைவதையெல்லாம் ஆத்திரம் பொறுக்க முடியாமல் சுப்ஹானல்லாஹ் வீட்டுக்கு சென்று ஆயுதத்தை எடுத்து உடுத்திருந்த ஆடையுடன் அதை கலட்ட கூட இல்லை, உடுத்திருந்த ஆடையை அவ்வாறே எடுத்தார். தலைமுடியை அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது தற்செயலாக தான் உணராமல் அங்கே முழங்கால் தென்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். அதை கண்டுபிடித்தார்கள். சொன்னார்கள், ஜுர்ஹஜ் கந்தி ஃபஹிலக், உங்கள் முழங்காலை மறைத்துக் கொள் மகன். ஃபஇன்னல் ஃபஹில அல்லாஹ், முழங்கால் ஒரு முஸ்லிமிடம் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. சொன்னார்கள், முழங்காலை யார் காட்டுவாரோ நாளை கியாமத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அனைத்து மக்களுக்கும் ஆடை கொடுத்து ஆடை அனுபவிப்பான் அல்லாஹ். ஆனால் முழங்காலை காட்டி திரிந்து கொண்டிருந்த ஔரத்தை மறைக்க வேண்டிய பகுதியை மறைக்காமல் இருந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆடை அணிவிக்க மாட்டார். அன்பு வாலிபர்கள், இன்று நமது கலாச்சாரம் எப்படி போயிருக்கிறது? நமது வாலிப குழந்தைகளுடைய வாழ்க்கை வழிமுறைகள், வாலிபர்களுடைய கலாச்சாரங்கள் எப்படி மாறி போயிருக்கிறது? அடிப்படையை நாம் இழந்து விட்டோம். மேலானவர்களே, பாவங்கள் தான் இந்த சமூகத்தில் அழகாக அலங்காரமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பாவங்களும் அன்புக்குரியவர்களை ஆரோக்கியமானதும் நல்ல நிச்சயமாக சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் இருக்கும் உங்களுக்கும் பாக்கியம் செய்வானாக. மன் ஆஷ பிஸபீலில்லாஹி யுவஃபக் பில்-மௌத் ஃபீ ஸபீலில்லாஹ். யார் ஒருவர் அல்லாஹ் சொல்லுவது போன்று வாழ்வாரோ அவருக்கு தான் நல்ல மௌத் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு வாழ்பவருக்கு தான் அல்லாஹ்வுடைய கட்டளையுடன் உண்டான நல்ல மௌத் கிடைக்கும் என்று நமது முன்னோர்கள் சொல்வார். எனவே நல்லவர்களாக வாழ்வோம், நல்லதை ஆதரிப்போம், நல்லதை ஊக்குவிப்போம்.